வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா நுங்குல வந்து ஐஸ்கிரீம் நம்ம பண்ண போறோம். இந்த நுங்கு ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். இதுல நான் வந்து பூஸ்ட்ல பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன், ஹார்லிக்ஸ்ல பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து வாட்டர்மெலன்ல பண்ணியிருக்கேன், அடுத்தது வந்து மெஷ்மெலன் அப்படிங்கிறதுல ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன், சப்போட்டா பழத்தில் பண்ணியிருக்கேன், மேங்கோ பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, அப்புறம் வந்து இதை மாதிரி விதவிதமான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத தேடினீங்க அப்படின்னால இவ்வளோ விதமான ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். இதில் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், நுங்கு. ஏன்னா இப்போ இது வந்து சம்மர் சீசன் இல்லையா, நுங்கு நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நான் நுங்கை வச்சு போட்டிருக்கேன். இந்த நுங்குல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைஸாக அரைச்சும் போடுவாங்க. நான் அதை வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். இது உங்களுடைய விருப்பம். ஸோ வந்து நீங்கள் நைஸாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த சாப்பிடும்போது அந்த நுங்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மிக்சியில் அடித்து நுங்கை வந்து நான் வந்து திப்பியாக தெரிகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நுங்கு வந்து ஒரு 10 நுங்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது வாங்கிட்டு வந்து அதை வந்து நான் ஃபுல்லாக தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இப்போ இந்த நுங்கை வச்சுருக்கேன். இந்த நுங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து மிக்சியில் லைட்டாக ஒன்றும் பாதியமாக அடிக்கும்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அல்லது 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது வந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரைங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 3 ஸ்பூன் அப்படிங்கிறது மீடியமாக இருக்கும். நான் இப்போது இதை வந்து நுங்கை வந்து லைட்டாக ஒன்றும் பாதியமாக அடிச்சுட்டு சர்க்கரையை போட்டு பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு, முதல்ல வந்து 5 சொல்லியிருந்தேன், இப்போ 10ன்ட்டு 6 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நுங்கை வந்து மிக்சியில் ஒரு எப்படி அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக. அதாவது வந்து திரியாகவும் இருக்கணும், நுங்கு வந்து திரியாகவும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு வந்து ஐஸ்கிரீமில் சாப்பிடும்போது நமக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து மிக்சியில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக வரும். இப்போது இதை வந்து நம்ம விஸ்க் பண்ண வந்து க்ரீமோட இதை ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 500 ml ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து இப்போ நம்ம விஸ்க் பண்ண போகிறோம். இப்போ அதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், க்ரீம் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த க்ரீமை வந்து நாம் என்ன பண்ணணும், குறைஞ்சது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு வந்து விஸ்க் பண்ணணும். அதாவது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணணும். இதை மாதிரி பண்ணி இதில் வந்து என்ன அப்படின்னா எடுத்து விடும்போது பட்டர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போது நான் நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷமாக நான் வந்து இதை மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அப்பைக்கு இப்போ எவ்வளோ டைட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதாவது வந்து நம்ம வெயிட் பண்ணும்போதே நமக்கு தெரியும், அந்த மேலே வந்து அந்த ஒரு மாதிரி கிளேயில் வரும் இல்லையா, ஒரு மாதிரி அலையா அந்த மாதிரி வரணும். இன்னும் இது வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி வந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் நல்லா நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், 15 நிமிஷம் அடித்த பிறகு எப்படி வந்து திக்காக மாறி இருக்கு பாருங்கள். முதல்ல வந்து நுர வந்தது, அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகுது. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த வைப் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு பட்டர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து வைப் பண்ணிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். இந்த ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எவ்வளோ வைப் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இப்போது 20 நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து இதை நல்லா வைப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாம் ஆல்ரெடி மிக்சியில் அடித்து வச்ச நுங்கு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நுங்கை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதை நம்ம வந்து 25 நிமிஷம் கிட்டத்தட்ட அடித்தாச்சு. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாம் வந்து ரெடி பண்ணி வச்ச நுங்கு இருக்குது இல்லையா, நுங்கு சுகர் ஆட் பண்ணி நம்ம ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சோம் பாருங்கள். இதையும் நாம் வந்து இதில் இப்படி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வைப் பண்ணுங்கள். நான் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடிங்க அப்படின்னு சொன்ன காரணம். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா சேர்ந்து வைப் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இந்த நுங்குலாம் வந்து உடையிற மாதிரி உடையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் அடிக்கும்போதே கொஞ்சமாக வைப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டாப்பாக வரும். கலர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள்.
இது மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வைப் பண்ணிவிட்டு இதன் பிறகு நாம் என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போது இதை மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏர் டைட் கண்டெய்னர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஏர் டைட் கண்டெய்னரில் இதை வந்து நம்ம ஆல்ரெடி முதல் தரம் வைப் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஆட் பண்ண பிறகு தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுற எல்லா ப்ராசஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இதை வந்து 2 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அதன் பிறகு எடுத்து ஒரு தரம் வைப் பண்ணணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வைப் பண்ணணும். அதன் பிறகு தான் 6 hours to 7 hours வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வரும். இப்போது இது பண்ணியாச்சு. அடுத்த 2 மணி நேரம் கழித்து எடுத்து வைப் பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 மணி நேரம் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. இப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இதை பாருங்கள், தொட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போது நாம் இதை எடுத்து ஸ்கூப் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து ஸ்கூப் பண்ணுறேன். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது அழகாக நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்கூப் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஐஸ் படிஞ்ச மாதிரி இருக்கும், சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐஸ்கிரீமில் வந்து கரெக்டாக இருக்குது பதம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போது நான் வந்து அழகாக உங்களுக்கு எடுத்து ஸ்கூப் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்கூப் வந்து இந்த மாதிரி ஸ்கூப்பு. ஸோ உங்களுக்கு நல்லா ஃப்ரீஸாக இருக்கிறதுனால அழகாக எடுத்து வைக்கும்போதே நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது. இப்போது இது மேலே வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாப்பிங் அப்படிங்கிறது, இந்த டாப்பிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து நெசசிட்டி கிடையாது, நாம் சும்மா ஒரு அழகுக்கு பண்ணுறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்து ஒரு டூட்டி ஃப்ரூட்டி சும்மா ஒரு அழகுக்கு, கலர் பார்க்கவே நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், சும்மா வந்து மேலே வந்து ஒரு 4-5 சும்மா வந்து இந்த கலர் உள்ள டூட்டி ஃப்ரூட்டியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த சுவையான நுங்கு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.